த்ருவ் விக்ரம் த்ருவ் தான் ஒரு போஸ்டர்ல இருந்தது. அதுக்கான காரணம் கேட்கும்போது மாரி சார் தான் த்ருவ் மட்டும் போகலான்னு சொன்னாங்க. இந்த கதைக்கு த்ருவ் தான் கரெக்டா இருப்பாரு, இந்த கதைக்கான கதையின் நாயகன் இவர் தான். என்ன ஸ்பார்க்கின் அடிப்படையில் அவர் கொண்டு வந்தீங்க? இந்த கதை வந்து ஒரு யங்ஸ்டர் தேவைப்பட்டது முதல்ல. அப்போ ஒரு உடல் பலம் நல்லா இருக்கணும், என்னோட பயங்கரமாக பயணப்படணும், சினிமாவை பேஷனாக வெறுமனே சினிமா ஷூட்டிங் ஒரு 60 நாள் ஷூட் பண்ணோம், ஈஸியாக நடித்தோம் அப்படின்லாம் இல்லாமல் என்கிட்ட என்னோட சினிமாவை புரிஞ்சுக்கிற, சினிமாவுக்காக ஆயத்தமாகக்கூடிய ஒரு ஆள் வேணும். அதுக்காக நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுக்கறத விட எனர்ஜி ரொம்ப முக்கியம், உடல் திறன் ரொம்ப முக்கியம். இதுக்கு போக அவன் யங்ஸ்டராக வேற இருக்கணும். அப்போ இது எல்லாமே பார்த்தா துருவ்ட்ட ஈக்கமாக ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் கூப்பிட்டு பேசும்போது சொல்லும் போது அவங்க ரெடியாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது, உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். இந்த மாதிரி கதை மாட்டாதானே அவன் ஏங்கிட்டு இருப்பான். அதனால 2 பேருமே ஒரு சிங்க் ஆகிடுச்சு டக்குன்னு. இப்போ நான் சொன்னது இதுதான் சொன்னேன், இந்த படம் ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ், 2 இயர்ஸ் கூட ஆகும், 3 இயர்ஸ் கூட ஆகும். இடையில அடிபட்டுச்சுன்னா திருப்பி அவன் நிப்பாட்டிட்டு மறுபடியும் எடுக்கணும்னு இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. தமிழ் சினிமாவில் ஒரு கபடியை வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக முடிஞ்ச அளவுக்கு, நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு வேற ஒரு டைமென்ஷனில் ஒரு ஒரிஜினல் கபடி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணுவேன். அதனால் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. அதுக்கு உடல் ரீதியாக ரெடி ஆகணும், மன ரீதியாக ரெடி ஆகணும், ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி. ஒருவேளை இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு அது மூடு வந்து அதுக்கு மனம் ரெடி ஆகலை அப்படின்னா நம்ம நிப்பாட்டிட்டு வேற கதை தான் பண்ணணும் அப்படின்லாம் பேசி தான் வச்சு ஆரம்பித்தோம். ஆமாம் ஆமாம். அப்போ நான் மாமன்னன் பண்ணிட்டு வாழை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் அவரை அப்போலாம் ட்ரைனிங் தான் போயிட்டு இருந்தார். நான் வாழை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு பேசும்போது அவர்கிட்ட மறுபடியும் அதே மாதிரியான கான்ஃபிடென்ட் இருக்கா, ஏன்னா இவ்வளோ நாள் ட்ரைனிங் போயிருக்காரு, சென்னை சில அலுப்பு வந்துடும்ல, சென்னை எதுக்கு இவ்வளோ அந்த இடையிலேயே அவர் 2-3 ட்ரிப் அடிபட்டுடுச்சு. அப்போ நான் நினச்சேன், நான் கூப்பிட்டு பேசும்போது திருப்பி அவன் வந்து அதே ஃபார்மில் இருந்தாப்புல. அவனுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இந்த கதையை மால் செல்வராஜ் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கதை, இதை பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்காரு, நம்ம இல்லைனாலும் இந்த கதையை பண்ணிடுவார் எப்படின்னாலும், பட் நாம் இந்த கதையில் இருந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நம்பிக்கையும் அவனுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அவன் வந்து சொன்னது இதுதான், நான் உங்களை அப்பா அம்மா நினச்சிக்கிறேன் சார், நீ பார்த்துக்கவே நம்பி வரேன் சார் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு அந்த வார்த்தை ரொம்பவே ஒரு அசைச்சு பார்த்துச்சு என்னைய. என்ன ஈஸியாக சொல்ல முடியாது. நான் திருப்பி அவனை பயம் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டான், இது அடிப்படும், இது பார்த்துக்கிறது கஷ்டமாக்கும் சார், நீங்கள் உங்களை அவங்க அப்பா அம்மாவும் பார்க்குங்க சார், நீங்கள் உங்கள் பையனை எப்படி பார்த்துக்கணும் அது பார்த்துக்கங்க சார், நீங்கள் என்ன சொன்னால் நான் ரெடியாக இருக்கேன். இந்த அன்பின் அடிப்படையில், இந்த புரிதலின் அடிப்படையில் 2 விதமான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு.